லேலுயா. എബ്രയർ 11:6. എബ്രയർ 11:6. அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த காலவேளைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். 3ஆம் வாரத்திலூட தேவ சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர், ஜீவனோட கொண்டு வந்தீர். இதுவரைக்கும் எங்களோட பிள்ளைகளை நீ எல்லாரையும் சுகத்தோட பலத்தோட ஜீவனோட வைத்திருக்கிறீர். அதே எங்களுக்கு பெரிய சாட்சி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வந்த பிள்ளைகள் சமாதானத்தோட தேவ சமூகத்தை விட்டு போகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசத்திற்கு விசுவாசிகள் தான், தேவனை தேடி வந்திருக்கிற விசுவாசிகள். இதுவரைக்கும் நம்மளோட விசுவாசம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். அவர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்தார், ஜீவனை கொடுத்தார். விசுவாசம்தான், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ நம்புகிறது அவரால் வரும். நீ தேவனே விசுவாசி இந்த இடத்துல வந்திருக்கிற, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் ஒன்று உனக்கு ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் உன்னை பாதுகாக்கார். இதுவரைக்கும் அவரோட உள்ளங்கையில் நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவரோட உள்ளங்கையில் நம்மளை வைத்திருக்கிறோம். நீங்கள் எப்போ அது நினச்சிக்கோங்க. எங்கே போனாலும் அவரோட உள்ளங்கைக்குள்ளே நம்ம இருக்க, ஒரு சேதம் அவர் வரவிட மாட்டார். இப்படி வந்தாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் கூட இருந்தார், இனிமேலும் உன்னோடு கூட இருப்பார். விசுவாசம் இல்லாமல் ஜீவிக்க முடியும். விசுவாசிகள் தான், விசுவாசத்தில் தான் நம்ம ஜீவிக்கிறோம். நம்ம கண்டல்ல காணாத தேவன் இருக்கிறாருன்னு அவரை ஒருத்தரும் பார்க்கல, ஒருத்தரும் பார்க்கவும் முடியாது. வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. எப்போதும் நினைப்பேன், ஏசையா 66 வாசிக்கிறோம், வானவருக்கு சிங்காசனம் பூமி பாதபடி. இவ்வளோ பெரிய தேவனே கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. அவரே நம்ம ஏசப்பா எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். என்ன நம்பி இருக்கிறேன், என் பிள்ளைகளை என்ன நம்பி தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். எவ்வளோ தூரத்தில் இந்த ஆண்டவரை தேடி வர்றோம். ஒரு நாள் வந்தால் எனக்கு சமாதானம் கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா, அந்த பிரச்சனைகள் இருக்குது, வேலைகள் இருக்குது. ஆனால் இதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பெரிய ஆபத்துகள் விபத்துகள். ஆனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே கர்த்தர் சொன்னார், என்ன இந்த சென்னைக்கு ஆபத்து வரப்போகுது, ஆபத்து வரப்போகுதுன்னு. போன வாரம் கூட ஒரு முறை 3 மணிக்கெல்லாம் இருட்டி போச்சு. ஐயோ, அப்போ தான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, இந்த சென்னைக்கு ஆபத்து வரப்போகுது, ஆபத்து. ஐயோ, ஜனங்கள்கிட்ட நான் சொல்லலையே, சொன்னா தானே அவங்க எச்சரிக்கையாக ஜெபம் பண்ணுவாங்கன்னு. இந்த ஒரு போன மாதத்தில் இந்த கர்த்தர் என்கிட்ட என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, சென்னைக்கு ஆபத்து வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது. ஆண்டவரே, அந்த ஆபத்திலிருந்து நீர் எங்களை தப்பு அப்பா, நீதான் எங்களை பாதுகாக்கணும், என்னையும் பாதுகாத்து உள்ளோப்பா. ஜெபிச்சுட்டே இருக்கிற. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. ஏனென்றால் தேவனிடத்துல சேருகிறவ ஏசப்பா ஒருத்தர் இருக்கிறார். அவரை தேடுவோருக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். அவரை நம்பி இன்னைக்கு வந்த வாரத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்கு. ஆனால் பெரிய ஆபத்துகள் வரப்போகுது, அதுலேருந்து கர்த்தர் நம்மளை தப்பு வைக்கணும். இப்போ 2 நாளாக பெரிய நல்ல ரொம்ப கொண்டாட்டமாக தான் இருக்குது. ஆனால் ஆபத்து, ஆஸ்பத்திரி எல்லாம் நிறைய போகுது பாருங்க, என்னென்ன நடந்து. ஆனாலும் கர்த்தர் நம்மளே நம்மளோட பிள்ளைகளை எச்சரிக்கையாக பாதுகாக்கணும். கர்த்தர் எங்கிட்ட சொன்னார், ஆபத்து வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது. ஆனால் ஒரு காரியம் கர்த்தர் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும். நடக்காமல் எனக்கு சொல்ல மாட்டார். ஆனால் வரப்போகிற காரியத்தை தீர்க்கதரிசிகளாய் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்லாம எந்த காரியத்தை அவர் செய்ய மாட்டார். தீர்க்கதரிசிகளான நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்லுவார். வரும் நாட்களை, வரும் காரியங்களை அவர் சொல்லுவார். அதுபடினாலும் இங்கே எச்சரிக்கையாயிருங்க. இந்த அவசமத்துல விசுவாசத்தோட வந்திருக்கிறீங்க, விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். இதுல ஒரு 7 காரியம் சொல்லுது. என்னன்னு வச்சுன்னா, காத்து கொள்ள வேண்டிய 7 காரியம். முதலாவது விசுவாசத்தை காத்துக்கொள், ரட்சிப்பை காத்துக்கொள், பரிசுத்தத்தை காத்துக்கொள், அபிஷேகத்தை காத்துக்கொள், நாவை காத்துக்கொள், உன் வழியை காத்துக்கொள், ஆவி ஆத்ம சரீரத்தை காத்துக்கொள். 7 காரியங்கள். முதலாவது விசுவாசத்தை காத்துக்கொள். வசனத்தை வாசிப்போம். லூக்கா 17:5 வாசிங்க. லூக்கா 17:5. இப்போ நமக்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு,
என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. ஆண்டவரே, நான் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறேனே, இந்த 10ஆம் மாதம் 19ஆம் தேதி வரை வந்திருக்கிறேனப்பா, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அப்போஸ்தலர் தேவனிடத்துல கேட்டாங்க, அவங்க விசுவாசத்துல வளர்ந்தாங்க. அதே போல இயேசுவோடு இருந்தவர் விசுவாசத்துல வளர்ந்தது போல இயேசுவின் பிள்ளைகள் நம்மள் கர்த்தர் விசுவாசத்தில் கர்த்தர் நம்மளை நடத்த வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பார். ஐயோ, விசுவாசத்தை காண முடியாது. கர்த்தர் இந்த நாட்கள் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. ஆண்டவரே, நான் உண்மையை நம்பி இருக்கிறேனப்பா, என்ற விசுவாசத்தை எனக்கு தாரும். ஏசப்பா வரப்போகிறார், அவர் வருவார்னு நான் நம்பி இருக்கிறேன். அதுபடினால் அவர் வரை வரைக்கும் நம்ம கொடுத்ததான் இந்த சத்தியத்தில் உறுதியாயிருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இந்த விதை விட்டு விலகக்கூடாது. மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசுக்காக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த மாதத்துல நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவன் அவருடைய கிருபைதான். இதுவரைக்கும் நம்மளை நடத்தினது அவருடைய கிருபைதான். இதுவரைக்கும் நிற்கிறவன் தோணுகிறவன் விழாதிருக்க எச்சரி. அங்கே ஊழியக்காரோட ஸ்டடியில் தருவாங்க அந்த காலத்தில் சிபிஎம்ல, நிற்கிறவன் தோணுகிறவன் விராதிரிக்க எச்சரிக்கா கடவன். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ தெரியாது. இந்த விசுவாசத்துல நம்ம நிற்குமோ தெரியாது. பலவிதமான சோதனைகள், பாடுகள், நிந்தகள், அவமானங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றோம்? விசுவாசத்தை காத்துக்கொள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, அவருடைய ஈவு தான். இதுவரைக்கும் அவருடைய இரக்கம்தான். இதுவரைக்கும் நம்மளை ரட்சித்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தினார். இனிமேலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்த அந்த வசனத்தின்படி இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:11. நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட இயேசுவின் மகிமையான சுவிசேஷம், இந்த சத்தியத்தை, இவ்வளோ பெரிதான சத்தியத்தை ஆண்டவர் கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம நிற்கணும். என்ன, நம்மளை இதுவரைக்கும் கொண்டு வந்த தேவன் ஆழமான உபதேசங்கள், ஆழமான சத்தியங்கள், பெண்டிகோஸ்ட் அனுபவம் சொல்லும் போது ஆழமான சத்தியங்கள் கர்த்தர் கொடுத்ததான இந்த சத்தியத்தில, கிருபையில, விசுவாசத்துல நிலைத்திருங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். 2வது, ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 1:15. ஆமே, நம்ம எல்லாம் பாவிகளா இருந்தோம். பாவியான என்னை தேடி இயேசு வந்தாரே. நம்ம பெரிய பாவம் செய்யாவிட்டாலும் இயேசு தான், ஆண்டவர் பாவத்தில் தான் நம்மளை உற்பத்தி ஆக்கி இருக்கிறாங்க. ஆனபடினால் அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் தான் நமக்கு விடுதலை தந்தார். ஆண்டவர் நம்ம பாவியாகி என்னை கர்த்தர் ரட்சித்தாரே. உலகத்துல போய் உலக ஜனங்களோட கெட்டு போகாதபடிக்கு இந்த உபதேசத்திலே, இந்த சத்தியத்துக்குள்ள கர்த்தரே நம்மளே, நம்மளோட பிள்ளைகளே அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு சத்தியத்துக்குள்ள வந்ததுனால பிள்ளைகளும் அப்படியே வளர்றோம், ஆண்டவருக்குள்ள வளர்றாங்க. உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ரட்சிப்புக்குள்ள வரல, அவங்களுக்கு தெரியாது ரட்சிப்பு அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் பாரு, நம்மளே தேடி இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எங்களோட வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளதுமானது. அவர்களில் பிரதான பாவி, நம்ம பிரதான பாவிகளா இருந்த நம்ம இயேசு ரட்சித்தாரு. கர்த்தர் இவ்வளோ பெரிதான சத்தியத்தை, உபதேசத்தை, இயேசுக்காக நம்ம எப்படி ஜீவிக்கணும், எப்படி பரிசுத்தமாய் வாழணும், இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்தாரு. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை தந்தார். 2வது ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க.
இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரு, ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, சத்தியத்துக்கு சாட்சிகளாக நிப்பாட்டினாங்களே. ஆனா அந்த ரட்சிப்பை நீங்க விட்டு விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை கடைசி பரியந்த பாதுகாக்கணும். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் என்ன பண்ண முடியாது? தண்டனைக்கே தப்பித்து கொள்ள முடியாது. ஆனபடினால ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இவ்வளோ பெரிதான பாக்கியத்தை தந்தீரே, உபதேசத்தை தந்தீரே, தெய்வத்துக்காக ஜீவிக்க இந்த நாட்கள் உதவி செய்தீரேன்னு சொல்லி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எல்லாவற்றுக்கும் ஜெயிக்கக்கூடிய கிருபையே ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு தருவார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50:23. சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான். செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அந்த சில குடும்பம், நம்ம சர்வையில குடும்பங்கள் இருக்குது, ஸ்தோத்திர பலி செய்யாம அவங்க காலையில் எழும்ப மாட்டாங்க, முழங்கால நின்று. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் யாரையும் மகிமைப்படுத்துறான்? தேவனை மகிமைப்படுத்துறான். தன் வழியை செவப்படுத்துறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறேன். அதுபடினால நீங்களும் தவறாம எல்லாரும் ஸ்தோத்திர பலி எடுங்க. கர்த்தாவே, காலையில் எழும்போ நீ எனக்கு நன்மை செஞ்சீரே, சுகத்தை கொடுத்தீரே, பலத்தை கொடுத்தீரே, பாதுகாத்தீரே, ஆபத்திலிருந்து விடுதலை தந்தீரே. கர்த்தருக்கு எவ்வளோ காரியம் உங்க வாயில சொல்ல முடியுமோ தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லிட்டே இருங்க. அப்போ கர்த்தர் பிரியப்படுவார். ஸ்தோத்திர பலி செல்லும்போ தேவனை நம்ம மகிமைப்படுத்தும். அடுத்தது 91 சங்கீதம் 16 வசனத்தை வாசிங்க. 91:12. நீடித்த நாட்களாக திருப்தியாப்பா ஏசப்பா. கொஞ்சம் அதிகமான நாட்கள்ல உலகத்துல நம்மளை வச்சு நம்மளை திருப்தியாக நடத்தி ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன். நீடித்த ஆயுசை கர்த்தர் நமக்கு தருவார். ஆண்டவரே, தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட. ஏசப்பாவை தேடி வந்தீங்க, நம்ம தேடின நாட்கள்ல நமக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்ன குறை வச்சாங்க உங்களுக்கு? மனதில் நினைக்கிறதே கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நீடி ஆயுச சுகபலனே கர்த்தர் தருவார். முதலாவது என்ன கர்த்தர் சொன்ன? விசுவாசத்தை காத்துக்கொள். 2வது ரட்சிப்பை காத்துக்கொள். 3வது பரிசுத்தத்தை காத்துக்கொள். உங்க பரிசுத்தத்தை நீங்க காக்கணும். ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழுங்க. 1 பேதுரு 1:15. கர்த்தர் பரிசுத்தராயிருந்தார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றையும் பரிசுத்தம் உள்ளவராயிருங்கள். நம்ம நடக்கும்போது, போகும்போது, வரும்போது ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தவாட்டி நம்மளை பார்க்கும்போது சொல்லணும், கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களா கர்த்தர் நடக்கையில எங்க போனாலும் நம்மளை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷர் ஒருவேளை பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மளை காண்கிறதை. உன் அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றையும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாம ஒருவனுக்கு தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்தோட, பரிசுத்த அலங்காரத்தோட இருங்க. கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தமான தேவனை பரிசுத்தத்தோட தான் பார்க்க முடியும். அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருந்தது போல நம்மளும் இந்த நாட்கள் பரிசுத்தத்துக்காக நம்ம ஜீவிக்க வேண்டும். அதே மட்டுமல்ல, எபிரேயர் 12:14 வாசிங்க. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியும். சமாதானமாயிருங்க. உங்களால முடிந்த அளவுக்கு சண்டைக்கு சச்சரத்தை எதுவும் போகாதீங்க. அப்படி ஏதாவது வார்த்தை பேசினா மன்னிச்சுக்கோங்க, சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சமாதானத்தின் தேவன் அவரு சமாதான பிரபு. என்ன, அந்த சமாதானமான தேவனை நம்ம சமாதானத்தோட பரிசுத்தத்தோட நம்ம இந்த நாட்கள்ல தொழுது கொள்ள வேண்டும். ஆனபடினால யாவரோடு சமாதானமாயிருக்கவோ பரிசுத்தம் உள்ளவராயிருக்கவோ நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாம ஒருவனும்
கத்தரை தரிசி பரிசுத்தத்தோட தேவனை தரிசிப்போம். கத்தர் கொடுத்ததான கொஞ்ச நாட்கள்ல இயேசுக்காக ஜீவிப்போம். கத்தர் பரிசுத்தர். நானபடினால நாமும் இந்த நாட்கள்ல பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோசுவா 3:5 ஆமே. இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தேவன் சொன்னாரு, அல்ல யோசுவா சொன்னாங்க, நீங்க எல்லாரும் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. அதே போல நானும் ஆண்டவர்கிட்ட உங்ககிட்ட சொல்றேன். கத்தர் என்கிட்ட சொன்னார், ஆபத்து வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது. ஆனா ஏதாவது ஒன்று நடக்கும். உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. இந்த நாட்கள்ல யோசுவா ஜனங்களுக்கு சொன்னது போல நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோட பாதுகாத்துங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம இப்ப போற வழியில் என்ன நடக்கும் தேவன் தான். நாங்க அப்படிதான் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளை வீட்டுக்கு போய் சேரும் வரை எந்த ஆபத்து வரக்கூடாது, மழை வரக்கூடாது, ஆண்டவரே தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். கத்தர் நம்மோடு கூட இருப்பார். யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளே கத்தர் நடத்துகிறவராயிருக்கிறார். பரிசுத்தமான உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்க. கத்தர் பரிசுத்தத்தோடு அவரிடத்துல கேட்கிற காரியங்கள் இந்த வாரத்துல உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குதா? ஏசப்பா, நான் உம்மிடத்துல கேட்கிறேன் அப்பா, என்னை வெக்கப்படுத்தாதே. நாளைக்காக நம்ம கவலைப்பட கத்தர் எல்லாவற்றையும் தரணும். அதுபடி நாளை யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நாளைக்கு கத்தர் உங்க நடுவிலே அற்புதம். நாளைக்கு உங்களுக்கும் தேவன் உங்களோட நடுவிலே அற்புதங்களே செய்கிற தேவனாயிருக்கிறார். உங்களோடு கூட இருப்பார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசையா 45:11. ஏசையா 45:11. வரும் நாட்கள்ல சாலோமோன் இடத்துல தேவன் சொன்னாரா, நீ வரும் நாட்களை என்னிடத்துல கேளு, நான் உனக்கு செய்வேன். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வரும் நாட்கள்ல உள்ள காரியம் நீ என்னிடத்துல கேளு, என் ஜனங்கள் கேட்கட்டும், நானே அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். வந்ததான பிள்ளைகள் தேவனிடத்துல கேட்கும் போது, வரும் நாட்கள் எனக்கு என்னென்ன தேவை இருக்குதப்பா, இதெல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் சொல்றார், நீ கேளு, நான் கொடுப்பேன்னு. சாலோமன் தேவனிடத்துல கேட்டான், அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தார். அதிகமாவோட அவனுக்கு கொடுத்தார். அதே போல இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவைகளை கத்தர் சந்திப்பார். எவ்வளோ தேவைகள் இருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ கடன், எவ்வளோ வாகனம் இல்லாம இருக்கிறாங்க, வீடு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு உடம்பு சுகம் இல்லாம இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் கத்தர் அறிகிறீர். பணம் இல்லாம எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. ஆனபடினால கத்தர் நம்மளோட தேவையை அறிவார். நாட்களை என்னிடத்துல கேளுங்க, நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி அது சாலோமோனுக்கு சொன்ன தேவன் உங்களிடத்திலும் கத்தர் சொல்றா, வருங்காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள், நான் அது உங்களுக்கு செய்வேன். ஆனபடினால வரப்போற நாட்கள் உங்களுக்கு எது வேணுமோ இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க, கத்தர் உங்களுக்கு செய்வார். அவரே நம்பி வந்திருக்கிறீங்க, என்ன நம்பி வரல. ஏசப்பா இன்னைக்கு என்னோடு கூட இருப்பார், எனக்கு உதவி செய்வார். நான் அவரே நம்பி இத்தனை வருஷம் இருக்கிறோம், இதுவரைக்கும் நடத்தினார். இப்படி இருக்கும். ஆனபடினால கத்தர் கூட இருப்பார். வருங்காரியத்தை கேளு, அவர் உனக்கு தருகிறவராயிருக்கிறார். விசுவாசத்தை காத்துகொள், ரட்சிப்பை காத்துகொள், பரிசுத்தத்தை காத்துகொள். அடுத்தது அபிஷேகத்தை காத்துகொள். 1 சாமுவேல் 16:14. 1 சாமுவேல் 16:14. கத்தட ஆவி அவனை விட்டு போயிடுச்சு, பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துச்சா. ஆனபடினால் இந்த நாட்கள்ல பொல்லாத ஆவிகள் நமக்குள்ள வராதபடி நம்மட அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள். அந்த கத்தர் கொடுத்ததான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் உள்ள இடத்துல தான் பரிசுத்தாவி வரும். பரிசுத்தம் உள்ள இடத்துல பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பரிசுத்தாவி உங்களை நடத்துவார். கத்தருடைய ஆவி சவுலே விட்டு நீங்கினார். கத்தரால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனே கலகப்படாது. பொல்லாத ஆவிகள் வராதபடி பரிசுத்தாவிக்குள்ள தன்னை நம்ம நிலைத்திருக்கணும். அதுபடினால் இந்த நாட்கள்ல பரிசுத்தாவியில கத்தர் கொடுத்த அபிஷேகத்துல நிலைத்திருக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சங்கீதம் 23:5. சங்கீதம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு
பந்தியே ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி. சத்துருக்களுக்கு முன்னால தான் நம்ம இருக்கிறோம். தாவீதோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கணும். நம்ம போற இடங்கள்ல வரடங்கள்ல எல்லாம் நிறைய சத்துருக்கள் இருக்குது. வீட்டாரே சத்ருன்னு சொல்றாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, சத்துருக்களும் இருக்கிறாங்க. ஆனபடினால் இந்த நாட்கள் அதுக்கெல்லாம் விடுதலையாக்கி கத்தர் நம்மளை நம்ம கொடுத்த அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளணும். எங்க போனாலும் கத்தர் கொடுத்ததான அந்த சந்தோஷம் சமாதானத்தை நம்ம ஒருபோது இழந்து போகாதபடி இந்த நாட்களை ஜீவிக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்ல, 105ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அபிஷேகம் பண்ணினவர், நான் அபிஷேகம் பண்ணினவர்களே நீங்கள் தொடாமலும் என்னோட தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். ஊழியக்காரு மேல அபிஷேகம் பண்ணது கத்தோட ஊழியக்காரங்க தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய தானாக யார் இந்த ஊழியத்துக்கு வர முடியாது. ஊழியல் லேஸ்பட்ட கதையா? பாடுகள், கஷ்டங்கள், நிந்தகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்து தான் பரலோகத்து போனோம். ஆனால் பாடுகளுக்கு ஏற்ற மகிமை ஊழியக்காரனுக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறீங்க இல்ல? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆனாலும் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்க தொடாமலும் என்னோட தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லுங்க. எப்பவுமே நமக்கு மனுஷர் தான், நாங்களும் மனுஷர் தான். பறகள் இருக்கும், குறைகள் இருக்கும். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்களே அவங்கள மாற்றுவோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கத்தர் எங்களோடு கூட இருப்பார். அபிஷேகம் பண்ணுகிறவங்கள நீங்க தொடாதீங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க. ஆபத்து, நான் பெரிய ஆபத்து நடக்கும். ஆனபடினால தம்முடைய ஊழியக்காரங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர். ஆண்டவர் சும்மா ஒருத்தரே ஊழியம் செய்யவே முடியாது. தானா ஒருத்தன் இந்த ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுவதில்லை. கத்தரை அழைச்சுதான் வந்திருக்கோம். அவரோட அழைப்பு தான் இதுவரைக்கும் நடத்துறோம். என்ன பாடுகள் வந்தாலும், நிந்தகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுக்காக சவிக்க எத்தனையோ பேர் இந்த வனாந்தரத்துல ஊழியத்தை விட்டு போறாங்க. எவ்வளோ பேர் போயிட்டாங்க. ஆனாலும் கத்தர் இதுவரைக்கும் நிலைநிறுத்தி இருக்குது. அவரோட கிருபை, உங்களோட ஜபந்தான். நாங்க நிற்கதும் நிர்மூலம் ஆகாது இருக்குதோ அவரோட சுத்த கிருபை. ஆண்டவரே, இயேசுக்காக வந்தேனே, திரும்பி வீட்டு உலகத்துக்கு போகக்கூடாதப்பா, அவருக்காக மரிக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும், தியாகம் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் இயேசுக்காக மரிக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இறங்கி திரிக்கணும். ஊழியம் செய்யலாம், எல்லாருக்கும் செய்யலாம். ஆனா உள்ள வந்து பாருங்க, ஊழியத்துக்கு வந்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா ஒருத்தன் இந்த ஊழியம் செய்யணும்னு சொல்லி வந்தா உங்களால கொஞ்ச நாள் இருக்க முடியாது. ஆனபடினால் கத்தர் கொடுக்கணும், அழைப்பு கொடுக்கணும், பேர் சொல்லி அழைக்கணும். பேர் சொல்லுவார் அவரு, மகனே நீ என்னோட ஊழியத்துக்கு வா, புறப்பட்டு வா, நான் உன்னோடு இருப்பேன். இப்படிதான் ஆதி நாட்களில் பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவரோட ஊழியம் செய்தாங்க. ஆனபடினால் இந்த நாட்களில் நம்மட சபையிலிருந்தோம் ஆண்டவர் அதுதான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். கத்தருக்கு அந்த குடும்பத்தோட ஊழியத்துக்கு எழும்பணும், அவருக்காக பணிவிட செய்யணும். இயேசுக்காக நம்ம எல்லாரும் இப்படி இருந்தால் ஆறு இந்த சபைக்காக பணிவிட செய்து இறங்குவான். குடும்பத்தோட ஊழியத்துக்குன்னு வரணும். ஆனபடினால் இந்த நாட்களை ஊழியக்காருக்கு மேலே எந்த இதுவும் பண்ணாதீங்க. கத்தர் அவங்களே பாதுகாத்து அவங்களே தொடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்க தொடாமலும் என்னோட தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமல். தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு தீங்கும் வைக்க கூடாது. கத்தர் அவங்களோடு கூட இருக்கிறார். அவங்களை அழைத்த தேவன் அவங்களிடத்துல கணக்கு கேட்பார். ஆனபடினால் இந்த நாட்கள்ல அபிஷேகம் பண்ணினவர்கள் நீங்கள் தொடாமலும் என்னோட தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்க. கத்தர் ஊழியக்காரோடு கூட இருக்கிறார். அடுத்தது நாவே காத்துகொள். வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 3:8. நாவே காத்துகொள். நாவே பற்றி என்ன சொல்றாங்க? நாவே அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காதது, பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறதா. ஐயோப்பா, விஷம் எல்லாம் எங்க இருக்குது? இந்த நாவுக்குள்ள. நம்ம நினைக்கிற நாவை பற்றி விஷம் எல்லாம் இந்த நாவுக்குள்ள இருக்கு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூட நாவை அடக்குங்க. ஏசப்பா நம்மளை ரட்சித்தார். மற்றவங்க பேசுற போல நம்ம பேசக்கூடாது. நம்ம என்ன இருக்கிற நாளுக்கு அந்த ஆளு
அடக்கணும். அது அடங்காது தான், அடக்கையா கூட அடங்காது. ஒரு சண்டை வந்துட்டேன்னா நம்ம சும்மா இருப்போமா? சும்மா இருக்காது. நம்மளை பற்றி இல்லாதும் சொல்லாதும் சொன்னா யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது அடங்காதது. பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் இறந்து சாவுக்குள்ள விஷம் இருக்குதா பாரு. நமக்கு என்ன தெரியும்? இந்த விஷத்தை வச்சுட்டு தான் சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டுக்குள்ள அந்த விஷம் கூட தான் போய் சேருதான். அப்ப எப்படி இருக்கும் உடம்புல? ஆனபடினால் ஆண்டவர் சொல்றாரு, நாவே காத்துக்கொள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 34:13. நாவே பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனத்துக்கும் விலக்கிக்க. நாவே பாதுகாத்து கொள்ள வேணும். இந்த நாட்களில் நம்மட நாவே பாதுகாத்து இயேசுக்காக ஸ்தோத்திரம் பண்ண, ஜெபம் பண்ண அதிகமாக நம்மட நாவே இந்த நாட்களில் நம்ம பயன்படுத்துகிறவராயிருக்கிறோம். முதலாவது விசுவாசத்தை காத்துக்கொள், ரெண்டாவது ரட்சிப்பை காத்துக்கொள், மூன்றாவது பரிசுத்தத்தை காத்துக்கொள், நான்காவது அபிஷேகத்தை காத்துக்கொள், ஐந்தாவது நாவே காத்துக்கொள், ஆறாவது உன் வழியை காத்துக்கொள். கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கணும். சங்கீதம் 119:9 வாசிங்க. சங்கீதம் 119:9. ஆமே. நான் எங்க போனாலும் வாலிய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இந்த வசனம் தான் பிள்ளைகளுக்கு சுற்றி காட்டுவேன். 119 சங்கீதம் 9 வசனம். வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான். வசனத்தின்படி தன்னே காத்து. வசனத்தை கத்தர் கேட்டு அந்த வசனத்தைப்படி நடைங்க. கத்தர் உங்களோடு கூட இருப்பார். வாலிய பிராயத்தில் இருக்க எல்லா இச்சைகளுக்கும் விடுதலையாக்கி வாலிய பிள்ளைகளை தேவன் இந்த நாட்களில் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கத்தருக்கு பயந்து அவரோட வழியில நடக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளணும். வசனத்தை காத்து கொண்டு வாலிய பிள்ளைகளை ஜீவிங்க. பொல்லாத உலகம், இந்த பொல்லாத உலகத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அது மட்டுமல்ல, யோசுவா 1 வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:8. இது நல்ல நடந்து எப்படி இருக்கணுமா? இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியா. இப்ப நேரம் பைபிள் படிங்க. நல்லா என்கரேஜ் பண்றோம் நாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும் படிக்கு. இரவும் பகலும் அதை என்ன பண்ணமா? தியானிங்க. இந்த பைபிள் தியானிங்க. தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த வசனத்தை நம்ம வேதனையோடு இருக்கிறோம், ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். ஒரு வசனத்தை வாசி. சங்கீதம் 37:5. கர்த்தர் நம்மட வழியை இந்த வாரத்தில் எங்கெல்லாம் போறீங்களோ உங்க வழியை கர்த்தர் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவான். நீ என்னென்ன வேலை ஸ்தலங்களில் வேலை செய்கிறோம், எவ்வளோ வேதனைகள் இருக்குது, எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை இடங்களில் போக வேண்டிய அதிகாரிகளை பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்க கண்களில் நமக்கு தய கிடைக்க வேண்டியிருக்கும். உன் வழியே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. அவரே நினைக்கிற காரியம் எல்லாம் உனக்கு இந்த மாதத்துல தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார். எனக்கு செய்தாரே உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இதுவரைக்கும் என்ன நடத்தினாரே, இதுவரைக்கும் என்னோடு கூட இருந்தாரே, அந்த தேவன் உங்களோடு கூட இருந்தேன். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். கடைசியா ஒரு வசனம் வாசிங்க. அடுத்தது ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? அந்த மாதத்துல கர்த்தர் 7 காரியத்தை கடைசியா சொல்லுங்க. ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். 1 தெசலோனிக்கர் 5:23. 1 தெசலோனிக்கர் 5:23. ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கருத்துல கொடுப்போம். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீ எங்க போனாலும் அவரோட சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுங்க. ஆண்டவர் ஆலயத்தில் வந்திருக்கீங்க. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும். சமாதானம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் சமாதானம் இழந்து போனால் என்ன பண்ணோம் தெரியாது. சமாதானத்தை மட்டும் காத்து கொள்ளுங்கனுங்க. எத்தனையோ இடங்களில் சமாதானம் இழக்க போகிறதான காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரும். ஆனால் உங்கள் சமாதானத்தை முதலாவது விசுவாசத்தை காத்துக்கொள், அடுத்தது ரட்சிப்பை காத்துக்கொள், மூன்றாவது பரிசுத்தத்தை காத்துக்கொள், நான்காவது அபிஷேகத்தை காத்துக்கொள், ஐந்தாவது நாவை காத்துக்கொள், ஆறாவது வழியை காத்துக்கொள், ஏழாவது ஆவி ஆத்ம சரீரத்தை காத்துக்கொள்.